நீங்க பத்திரிக்காரங்க கேட்கறது உங்களுடைய கேள்வி, பதில் சொல்றது எங்களுடைய கடமை. அண்ணாமலைக்கு தெரியாத விஷயம் நைனா நாகேந்திரனுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி ஆட்சி பெற வேண்டும் என்று டெல்லி பாஜக நிலைப்பாடு. பிஜேபியுடைய உள்ள நீங்க போனீங்கன்னா அத்தனை பேருமே இந்துத்துவ சித்தாந்தவாதிகள். இங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அதை வந்து இன்னொரு கட்சியோட நீங்க கம்பேர் பண்றீங்க. வாஜ்பாய் பிரதமராக எழுச்சி கண்டது 2014 பிறகு தான் அசுர வேகமாக தேசம் முழுவதும் வளர்ச்சி கண்டது. இந்த உள்கட்சி பூசல் வந்து கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக தான் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தலைவரா இருந்த காலகட்டத்தில் தான் ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். இது வந்து நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியது வந்து இந்த பிஜேபியில பேசிக் சித்தாந்த மட்டத்தில் வந்து நீங்க பண்ண முடியாது. இப்போ ஒரு நைனா நாகேந்தர் வச்சுட்டு இருக்க அந்த பதவி வந்து வெங்காய பதவின்னு கூட பேசியிருந்தாரு. அண்ணாமலையோட பாலிடிக்ஸை விட அதிமுகவோட எடப்பாடி பாலிடிக்ஸ் பெருசுன்றீங்க. இந்துக்களுக்கான பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஒருங்கிணைந்த தலைவர்கள் அங்கு இல்லை. அண்ணாமலை அடலம் கண்டு கொடுத்து காட்டி விட்டு இங்க நீங்க போங்கன்னு சொல்றதும் PL சந்தோஷ் தான். அது இல்லைன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுடுங்க. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அப்புறம் பிஜேபிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? பிஜேபியில் அரசியல் பண்ணுறாங்க. வந்து எல்லா நாட்டில் 19 மாநிலத்தில் இந்தியாவில் ஆள் இருக்கிறாங்க. 2017 இன்னைக்கு வரைக்கும் தேசியத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் தொடர்ந்து ஆள போறாங்க. அதில் என்ன உங்களுக்கு கவலை? கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு உங்களுக்கு சந்தேகம்? கட்சிக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு சார்? மூக்குண்டா தும்மல் இருக்குதானே செய்யும். மனிதனுக்கு மூக்குண்டா தும்மல் இருக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா, மூக்கு இருந்துச்சுன்னு சளி பிடிக்கும், சளி பிடிச்சுன்னா தும்மல் வரும். இன்னொன்று, மனிதனுக்கு பிரச்சனை இல்லாவிட்டால் கோயிலுக்கு இது அர்ச்சனை. நிச்சயமா சொல்லுங்க. அல்ல, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்க ஏதோ உள்நோக்கத்தை வச்சு நீங்க மேனுவலை திறந்து பாக்குறீங்க. உங்க விருப்பம் தொடங்க. நீங்க பத்திரிக்காரங்க கேட்கறது உங்களுடைய கேள்வி, பதில் சொல்றது எங்களுடைய கடமை. கண்டிப்பா. PL சந்தோஷ் அவர்கள் பிஜேபியோட தேசிய பொதுச் செயலாளர்ல ஒருத்தர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சமீபமாக வந்து எல்லாரும் தலைவர்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு ஒரு மீட்டிங்கில். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எல்லாரையுமே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாருன்னு தான் சொல்றேன். அதாவது இன்டைரக்டா எல்லாருமே லெஃப்ட் ரைட் வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஸ்பீச்சை முழுமையாக கேட்டிங்களா? ஸ்பீச்சு முழுமையாக கேட்டோம். 2 மணி நேரம் அவருடைய ஸ்பீச்சு. பொதுவாக பாஜகவுடைய அமைப்பு என்பது டிஸ்பிளேல வந்து நீங்கள் பார்க்குறது பாஜக என்ற அந்த பிராண்டு தான் இங்கே பார்க்குறீங்க. PL சந்தோஷ் அவர்கள் RSS இயக்கத்தை சேர்ந்தவர். நானும் RSS இயக்கத்தை சேர்ந்தவர் தான். RSS அடுத்தபடியாக ஆன்மீக பணிகளுக்கு, கோயில் பணிகளுக்கு விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங்-தள் இதெல்லாம் இருக்குதாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஹிந்து முன்னணி இயக்கம் இருக்குது, ஹிந்து மக்கள் கட்சி இருக்குது. இதெல்லாம் ஹிந்து அமைப்புகளுக்கான கட்டமைப்பு கொண்டது. அதே போல் இந்த பாஜகவில் நான் புதிதாக வந்தவர்களை சொல்லவில்லை. பழைய சித்தாந்தவாதிகளிடம் RSS உடைய சித்தாந்தத்தில் ஒன்னா, பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம், அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம். இப்படி தூய மலர்களாக தேர்தலுக்காக ஓட்டு என்ற இதுக்காக தாமரை பூவாக உள்ளோம். எல்லாருமே தூய தாமரை பூவாக நாங்கள் உள்ளோம். சரி, இருக்கீங்க. அதுல அவர் பேசின சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட கேட்கிறேன். எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் அவர் பேசினாரு அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, சரிங்களா? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாத விஷயம் அண்ணாமலைக்கு தெரியும். அண்ணாமலைக்கு தெரியாத விஷயம் நைனா நாகேந்திரனுக்கு தெரியும். இந்த மாதிரி நைனா நாகேந்திரனுக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியும்னு சொல்லி வரிசைப்படுத்தி சொல்லியிருந்தாரு. இது என்ன காரணத்துக்காக சொன்னார்? ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்க பாடம் படிக்க போறீங்க. கணக்கு, அறிவியல், புவியியல், அப்புறம் PT எல்லாம் இருக்குதா இல்லையா? இங்கிலீஷு, தமிழ் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸுக்கும் 3/4 மணி நேரம் டைம் வச்சு அது ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் பீரியடு, சாப்பாடு பீரியடு, அப்போ பள்ளிக்கூடம் இது உண்டு. ஒரு கிளாஸில், பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்சம் ஒரு வகுப்பில் 5 வாத்தியார் 6 வாத்தியார் மாறி மாறி வராங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நிலை படித்து ஒரு விதம் படித்து முன்னேற வேண்டும் என்பது வாத்தியாருடைய நிலைப்பாடு, அந்த பள்ளியுடைய நிலைப்பாடு, ஹெட்மாஸ்டர் நிலைப்பாடு. கரெக்ட் தானே இல்லையா?
அப்போ மாணவர்கள் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது, நன்றாக படிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வாத்தியாருக்கு கடுகுல எண்ணம் இருக்கதான், கடுகுல அதில் மாறுதல் இருக்காது. இப்ப இதுல கரெக்டா? இதுல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல என்ன இல்ல இல்ல அப்படின்னா, அதான் அந்த சொல்ல மாதிரியான வரேன் ஒரு சார். ஒற்றுமையா ஒண்ணா இல்ல இல்ல முன்னேறுங்கிற நான் ஒரு அதைத்தான் எண்ணம் சார் உங்களுக்குள்ள சொல்ல இல்ல. வரேன். அதைத்தான் சொல்றேன். ஆ. பள்ளிக்கூடத்துல வந்து மாணவர்களுக்கு எப்படி வாத்தியார் புத்திமதி சொல்வார்களோ, படிக்க வேண்டிய என்ற சிந்தனை ஊட்டார்களோ, அதே போல் அரசியல் கட்சியில் எப்படின்னா எம்ஜிஆர் சொல்வாரு, நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும் சொல்லும்போது, ஒரு கருத்துக்கள் வேறுபாடு 1000 இருந்தாலும் அதை களைந்து மக்களுடைய டெவலப்மெண்ட், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்ற திட்டத்தை நோக்கி தமிழக பாஜகவினர் பயணியுங்கள் என்று பி.எல். சந்தோஷ் அவர்கள் கூறுகிறார். அவர் எப்படிலாம் கூறுகின்றார் என்றால், பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய தொடர்புகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் அண்ணாமலையிடம் டிஃபரன்ஸாக இருக்கும். அண்ணாமலையுடைய எண்ணங்கள், வளர்ச்சி திட்டங்கள் என்பது அந்த சிந்தனை வந்து நயினார் நாகேந்திரனோட வித்தியாசம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தலைவருடைய பேரை சொல்லி வித்தியாசம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. டிஃபரன்ஸ் என்னன்னா, காட்டுறாரு. அவர் என்ன சொல்ல இல்ல இல்ல வர்றாருன்னா, உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. இல்ல இல்ல சார், அது உங்களுக்குள்ள நீங்க சார் ஒற்றுமையா இல்ல நீங்க. சார் அது அது எப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஒரு அப்போ பாதையில சொல்லுங்க. போறீங்க, இவர் ஒரு அது பாதையில எப்படிங்க? போறாரு, அவர் ஒரு அது பாதையில எப்படிங்க? போறாரு. இப்போ அப்படி இருக்காதீங்க. சார் வாத்தியாரு அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது அந்த பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக் பீஸு, ஒரு டஸ்ட்டு, அப்புறம் ஒரு கம்பு இருக்கும். ம். கம்பு இருந்தோன்னா பிள்ளைங்களை அடிக்க வரேன்னு அர்த்தமா? நீங்க ஒழுங்கா இல்லைன்னா அது அதுதான் சொல்ல ஆமா வரேன். ஆமா. ஒழுங்கா இல்லைங்கிறதானே அர்த்தம். அதனால சில புத்திமதி சொல்றாங்க. காரணம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி ஆட்சி பெற வேண்டும் என்று டெல்லி பாஜகவுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டுக்காக தான் சிறப்பாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைவர்கள்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை போட்டு பி.எல். சந்தோஷ் அவர் உரையாற்றினார். அந்த உரை என்றால் காரணம், தவறு செய்த ஒரு குற்றமுள்ள மனுஷன் தான் குறுகுறுக்கும். குற்றம் இல்லாதவர்கள் என் கையில என் மடியில கனம் கிடையாதுன்னா ஆகவே வழியில் பயம் கிடையாது. இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அரவணைத்து செயல்படுங்கன்னு சொல்றாரு. காரணம் என்னவென்றால், சமீப காலமாக பாஜகவில் சில புதுசாக வந்த சில சில நபர்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பதவியை வாங்குறாங்க. ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி பதவி வாங்குறாங்க. பதவி வாங்கணும்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த கட்சியை வந்து ஏதோ காங்கிரஸ், அண்ணா திமுக, திமுக மாறி உள்ள மனநிலையில கட்சியை இது பண்றாங்க. நீங்க கிராமப்புறங்களில் பிஜேபியுடைய உள்ள நீங்க போனீங்கன்னா அத்தனை பேருமே இந்துத்துவ சித்தாந்தவாதிகள். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 25-30 ஆண்டு காலமாக 100க்கும் மேற்பட்ட தியாகசீலர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்து இயக்கங்கள். அதனுடைய முகம்தான் பாஜக. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தூய்மையான மலர்கள், தூய்மையான மலர்கள். எல்லாருமே நல்லவர்கள். அந்த மலர்களை புதுசாக வந்த சில தலைவர்கள் அவர்களை மதிப்பது கிடையாது. ஸோ சித்தாந்தவாதிகளை மதிப்பது கிடையாது. உதாரணமாக சொல்ல போனால் 1984ஆம் ஆண்டு மண்டைக்காடில், கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடில் மிக பெரும் மத கலவரம். அந்த மத கலவரத்தின் போது இந்துக்களுக்கான பாதுகாப்பும் கட்டமைப்பும் ஒருங்கிணைந்த தலைவர்கள் அங்கு இல்லை. அந்த நேரத்தில் தான் காலம் சென்ற தாளிலிங்க நாடாரு, காலம் சென்ற ராமகோபாலன், இப்போ இருக்கிற நார்கல் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எம்.ஆர். காந்தி, என்னுடைய தந்தையார் ஜெனரேஷன் பத்திரிகா சேர்ந்த யார் வேலுப்பிள்ளை இவர்களாம் சேர்ந்தா இந்துமணி இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. ஸோ அன்னைக்கு அந்த காலத்தில் உள்ள சித்தாந்தவாதிகள் வீடு மறந்து, குடும்பத்தை மறந்து, பிள்ளைகளை மறந்து ஒரு தியாகசீலமான உன்னத பணிகளை மேற்கொண்டார்கள். அவருடைய வாரிசுகள் எல்லாம், நீங்கள் என்னை பேச விடுங்க, நீங்களே அன்னைக்கு 84, 85 பார்த்தீங்கன்னா சென்னையில பிஜேபி என்ற பெயரை சொல்றதுக்கு ஆளு கிடையாது. எல்லோருக்கும் பிஜேபின்னு தெரியும். பிஜேபி கடற்கரை தெரிந்தது, பிஜேபின்னு தெரியாது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்பட நடிகர் பண்டரிபாயுடைய அக்கா மகனான இன்றைய தொலைக்காட்சியில் வலசர் வருகின்றார எம்.எஸ். நித்யானந்தம், அவர் வலசரவாக்கத்தில் இருந்த வலசை ஜெயராமன், அதே போல வில்லிவாக்கத்தை சேர்ந்த சிதம்பரம் அவர் காலமாயிட்டாரு. இந்த மாதிரி வெர்லு விட்டு எண்ணக்கூடிய, இது நானும் சேர்ந்து வெர்லு விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் இருந்தோம். அன்னைக்கெல்லாம் ஆளு கிடையாது, கட்சிக்கு ஆளு கிடையாது. இந்த கட்சி அமைப்புகள் பணிகள்லாம் கட்டமைப்பு உருவானது 2006 தான் ஒரு மிகப்பெரிய எழுச்சி கண்டது. வாஜ்பாய் பிரதமராக எழுச்சி கண்டது. 2014 தான் அசுர வேகமாக தேசம் முழுவதும் வளர்ச்சி கண்டது. அந்த வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவும் பிஜேபி ஒரு எழுச்சி வந்தது. ஆனால் எழுச்சி வந்தது, ஆனால் புதுசாக பிஜேபியில் வந்து தலைவர் பதவிகளோ அல்லது மாநில இதர பெரிய பிரிவுகளோ வாங்கக்கூடியவர்கள் இந்த இந்துத்துவ சித்தாந்தவாதிகளை இவர்கள் மதிப்பது கிடையாது. இதைத்தான் அவர் பி.எல். சந்தோஷ் அவர்கள் அறிந்து தெரிந்து புரிந்து அறிந்து தெரிந்து புரிந்து
பரிந்து பேசுகின்றார். நீங்கள் எல்லோரையும் மதித்து நடையுங்கள், எல்லோரும் அரவணைச்சு நடையுங்கள், நீங்கள் தலைவராகனால். இன்னொன்னு சொன்னார் பாருங்க, மேடையில் எப்படி போடுகின்றார்கள், சமையல் எப்படி நடக்கின்றது, அதுதான் நான் ருசி எப்படி பார்க்கின்றீர்கள், எப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு தலைவருக்கு அழகல்ல. எல்லோரையும் கலந்து அந்த பணிகளை இழுத்தாதான். எப்படி கோயில் வரவேற்பு பண்றது, ஒரு ஏர்போர்ட்ல வந்து ஒருத்தவங்க வரவேற்கிறாங்களா, அது வந்து ஒருத்தவங்களோட பொறுப்புல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் ஒருத்தவங்களோட பொறுப்புல எடுத்து எல்லாருமே சேர்ந்துதான் வேலை ஆமா. எப்படி கோயில்ல தேர் ஓட்டும் போது எல்லோரும் சேர்ந்து இழுக்கிறோம், அப்பதானே அந்த அந்த ஊர்வலமும் நகர்வலமும் கரெக்டா இருக்கின்றது. அவங்க பேசுறதுக்கு காரணம் அர்த்தம் என்னன்னா, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு இங்க இல்ல, அந்த கட்சிக்குள்ள இல்ல, உட்கட்சி பூசல் நிறைய இருக்குங்கிறதான அர்த்தம். இல்ல, அது உண்மைதான். அது இன்னும் உள்ளதாங்க சொல்லல, அது இல்ல உள்ளதாங்க சொல்லல. காரணம் என்றால் இந்த உள்கட்சி பூசல் வந்து கடந்த ஒரு 7-8 ஆண்டு காலமாக தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன காரணம்னா, மாட்டுக் கட்சியிலிருந்து சில பேர் இங்க வந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு பெரிய பெரிய பதவி. பொதுவா இன்னொரு கருத்து ஒண்ணு இருக்கு. இன்னொரு கருத்து அப்படின்னா, அண்ணாமலை வந்து மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த உட்கட்சி பிரச்சனையே நிறைய இங்க உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, அப்படி இல்ல அப்படி என்றால் எல்முருகன் தலைவராக 16 மாசம் இருந்தாரு. அப்பல இருந்தே அந்த பிரச்சனை அப்படியே இந்த ஸ்டார்டிங் இருக்குதான் செய்யுது. அப்படி ஸ்டார்டிங் இருக்கும்போது அண்ணாமலை தலைவர் ஆகின பிறகு அவர் ஒரு தனித்துவமான ஒரு ட்ராக் எடுத்தார். நீங்க ஏற்கனவே சொன்னீங்கல்ல, ஒரு 10 வருஷமா வளர்ச்சி பாதைக்கு போகுது கட்சி அப்படின்னு சொன்னா, அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைவரா இருந்த காலகட்டத்துல தான் ஒரு அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். தனித்துவமான ஒரு இடத்த வந்து ஒரு 1% கூட அதுல சின்ன உதாரணம் சொல்றேன். அசுர வளர்ச்சி என்பது அண்ணாமலை எடுத்த ஆயுதம் திராவிட இயக்கத்தின் எதிர்ப்பு. எப்படி சீமான் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பான ஒரு அரசியல் செய்கின்றாரோ, எப்படி விஜய் அவர்கள் திராவிட இயக்கம் எதிர்ப்பான ஒரு அரசியல் செய்தாரோ, அதே போல் வந்து அண்ணாமலை எடுத்த அஸ்திரம் ஆயுதம் என்பது திராவிட இயக்கங்கள். தமிழ்நாட்டில் 67 இன்னைக்கு வரை திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது. ஆகவே திராவிட கட்சியுடைய ஊழல் எதிர்ப்புகளை வெளிச்சம் போட்டு காட்டினார். இதன் மூலம் எப்படி இன்னைக்கு விஜய் கிட்ட இளம் தலைமுறைகள் ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்கின்றதோ, அதே போல அண்ணாமலையை நம்பி இளம் தலைமுறைகள் ஓஹோ இவர் திராவிட கட்சியுடைய ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் என்பதனால் காரணத்தினால்தான் பிஜேபியில் மிகப்பெரிய எழுச்சி பெற்றது. இதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக போனதுனால மட்டும்தான் அந்த கூட்டம் போச்சு அப்படின்னு இல்ல, கூட்டம் போச்சு இல்ல, திராவிட கட்சிகளுக்கு எதிராக இல்ல, திராவிட கட்சிகளுடைய ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டினால்தான் இளம் தலைமுறைகள் அண்ணாமலை பக்கம் நோக்கி பயணித்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் RSS உடைய சித்தாந்தம் என்னவென்றால், தனி மனித புகழாரம் கூடாது. இங்கு யாராக இருந்தாலும் தனி மனித புகழாரம் கூடாது என்பதில் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ நாங்கெல்லாம் RSS இயக்கத்தில் நாங்கள் எங்கேயாவது போய் பிஜேபியில் எங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க கேட்டோமா? இல்லை. அதுக்காக எங்களுக்கு மதிப்பு குறைய கம்மியாக இருக்குதா? இல்லையே. அங்கே பயணிக்க தானே செய்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மனப்போக்கம் வர வேண்டும் என்பதுதான் PL சந்தோஷ் வந்து அவர் மேற்கோள் காட்டார். ஆகவே தான் அவர் சொன்ன அந்த 2 மணி நேரம் ஸ்பீச் பார்த்தீங்களா, பாஜகவுடைய தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, புது தலைவர்கள் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த மாதிரி இருக்காதீங்க, பணம் எப்படினாலும் சம்பாதிக்கலாம், பதவி எப்படின்னு சம்பாதிக்கலாம், காங்கிரஸ்ல பதவி வாங்கலாம், திமுகல பதவி வாங்கலாம், அண்ணா திமுகல பதவி வாங்கலாம், ஆனால் பாஜக வாங்குறது மிகப்பெரிய கடினம். ஆகவே தமிழ்நாட்டில் பல குறுக்கு வழியில் வந்து ஒரு பதவி வாங்கிட்டு தான் ஆளுநர் என்றும் தான் பெரிய பதவி என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று அதுல பாத்தீங்கன்னா பல பேர் 500 கோடி 1000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இல்ல ஒரு விஷயம் சார், நீங்க ஒரு விஷயங்கள் எப்பவுமே சில சாதுக்கள் சைலண்டா போவாங்க, சில சன்னியாசிகள் சைலண்டா போவாங்க, சில மனிதர்கள் மாபெரும் அறிவு மகான்கள் சைலண்டா போவாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல IAS அதிகாரிகளும் நிறைய பேர் சைலண்டா இருந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இறையன்புன்னு ஒரு மனிதர் இருந்தார், மிக பெரும் கவிஞர், தமிழக அரசும் தலைமைச் செயலகர் இருந்தார். அதே போல உள்துறை செயலக நிரஞ்சன் மாட்டின் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதே போல சமீபத்தில் வணிக வரித்துறை ஆணையராக இருந்து ஜெகநாதன் சைலண்டா இருந்தார். அவங்கெல்லாம் இருக்கடமே தெரியாது, ஆனா பணிகளை சிறப்பாக செய்தார்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, எல்லாருமே ஒவ்வொரு மனநிலையில பயணிக்கக்கூடியவர்களா, ஆனால் இப்படிதான் வாழ்க்கையில் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் புகழ் இண்டிவிஜுவலா எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், வெளியில காமிச்சுக்கணும் நினைக்கல, அவங்களோட வேலையை மட்டும் சரியா செய்யணும். அதே போல நாங்களும் செய்கின்றோம். ஆனால் பிஜேபியில் தமிழ்நாட்டில் சமீப காலமாக சிலர்கள் வந்து பணத்தையும் எல்லாமே சம்பாரிச்சுக்கிட்டு பதவிக்காக சில காங்கிரஸ் கட்சியை மாதிரி சில தரிகன தப்புகள் போடுகின்ற போதுதான் இதெல்லாம் டெல்லியை வந்து என்ன இது. இன்னொரு விஷயம்னா PL சந்தோஷ் இங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், அதை வந்து இன்னொரு கட்சியோட நீங்க கம்பேர் பண்றீங்க சார். இதுல என்ன தப்பு இருக்கு சார்? வந்து சார் PL சந்தோஷ் பேசியது அனைத்தும் தமிழ்நாட்டுடைய முதல் அக்கு வரைக்கும் அலசு ஆராய்ந்து அவர் யாரையும் கோடிட்டு காட்டாமல் சொல்லுகின்றார். அதில் யாரே சொன்னார் என்பது குற்றம் உள்ள மனசு கூறும் சார். ஆகவே PL சந்தோஷ் பேசியது 100க்கு 100 உண்மை.
அது யாராக இருந்தாலும் அவர் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்துக்கள். இன்டைரக்டா தான் பேசினாரு, நிறைய விஷயங்கள் பேசினாரு. அதிகப்படியா யார கார்னர் பண்ற மாதிரியான விஷயத்த இன்டைரக்டா பேசினாரு. அதை சொல்லுங்க பாப்போம். சார் இதை நான் எப்படி சார் சொல்ல முடியும்? அவரு நீங்க காமனா தான் சொல்றீங்க உட்கட்சி பூசல் இருக்கு எல்லாமே சார் சொல்லுது. ஒரு விஷயம் சார், கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு இல்ல இல்ல தெரியும், கட்சியில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஒரு விஷயம் சார், யார பேசியிருப்பாருன்னு இல்ல, தெரியாது. அதாவது பிஎல் சந்தோஷுடைய மனநிலை அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க வந்து கட்சியை டெவலப் பண்ணி ஒருங்கிணைந்து செயல்படுங்க, நம்முடைய இலக்கு திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுக்காக. நீங்கள் வந்து விளையாட்டு புள்ள மாதிரி வந்து இருந்துகிட்டு ஏதோ பதவிகளை வாங்கிக்கிட்டு அப்படி எதை பற்றி நீங்க கவலைப்படாம எல்லாமே நான் தான் செய்வேன், எல்லாமே நான் தான் போவேன், பத்திரிகைக்கு நான் தான் பேட்டி கொடுப்பேன், டிவில நான் தான் போய் உட்காருவேன், எல்லாமே என்னோட ஆதரவாளர் தான் இருப்பாங்கன்னு சொன்னா, இது வந்து நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுட்டு போக வேண்டியது வந்து இந்த பிஜேபியில பேசிக் சித்தாந்த மட்டத்துல வந்து நீங்க பண்ண முடியாது. சரிங்க. இந்த தனியா கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு வார பத்திரிகை, அதாவது ஒரு புலனாய்வு வார பத்திரிகையில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த வகையில உண்மை? அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா என்ற ஒரு நிலைப்பாடு அந்த செய்தியை வெளியிட்ட புலனாய்வு பத்திரிகை ஏதோ ரூம் போட்டு யோசிச்ச மாதிரி தான் இருக்குது. அந்த ரூம் போட்டு யோசிச்ச செய்தியை பார்த்து நீங்களும் கேட்குறீங்க. சரி, உங்க கேட்கறது உங்களுடைய கடமை. வந்திருக்கு பத்திரிகையில இப்பதான் வந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஏற்கனவே ஆனா இந்த ஒரு செய்தி, அதாவது மாநில தலைவர் வந்து மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்துல இருந்து அண்ணாமலை வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, அப்புறம் அதுக்கான வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பரவலா பேச்சுவார்த்தைகள், அதாவது அந்த மாதிரி மக்கள் மத்தியில, உங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது நீங்க சொல்ல எப்படின்னா, காதோடு நான் இப்படி நான் பேசுவேன் மாதிரி இருக்குது இங்க சொல்றத பார்த்தா. கடந்த 6 மாதமாக நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்ட புதிய தலைவராக போட்டப்பட்ட பிறகு இன்று வரைக்கும் ஊடகங்கள் ஈரை எடுத்து பேனாக்கி, அந்த பேனை பெருமாளாக்கி, பெருமாளை பெத்த பெருமாளாக்குகின்றது ஊடகத்தின் கை வந்த கலை. ஆகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வராதா, அதை வச்சு பெருசாக்கலாமே, என்னடா புகை மட்டும் வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் தீ பிடிச்சா நல்லா இருக்கமே என்ன ஊடகத்தினுடைய நிலைப்பாடு. மாநில கட்சியில, அதாவது மாநிலத்துல இருக்கிற பிஜேபியோட அந்த நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல, பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையோட தலைமையில இருக்கும்போது தான் அந்த பொறுப்பாளர்கள் நிறைய பேரை வந்து ஃபில் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே அண்ணாமலையோட ஆதரவாளர்களா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அண்ணாமலைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, அண்ணாமலை சொல்ற விஷயத்த தான் கேட்கறாங்க. இவர் நயினார் நாகேந்திரன், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், நயினார் நாகேந்திரன் சொல்ற விஷயத்த அந்த பொறுப்பாளர்கள் யாருமே கேட்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், அவரே புலமுனாருங்கிற விஷயத்தையும் கூட நம்ம பேசணும். அது உண்மைதானே? அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் வரையிலும் அண்ணாமலையால் தேசிய அளவில் அல்லது மாநில அளவில் பெரிதாக ஒன்றும் சாதிக்க முடியாது. காரணம் என்றால் அண்ணாமலையோட பாலிடிக்ஸை விட அதிமுகவோட எடப்பாடி பாலிடிக்ஸ் பெருசுன்றீங்க சார். கட்சிக்கு இன்னைக்கு சார் கூட்டணி சார். சார் ஒரு விஷயங்களுங்க, அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசர் இல்லைன்னு சொல்லல, அண்ணாமலை அடலம் கண்டு கொடுத்து காட்டி விட்டு இங்க நீங்க போங்கன்னு சொல்றதும் பிஎல் சந்தோஷ் தான், அது இல்லைன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுடுங்க. பிஎல் சந்தோஷ் அவர்கள் தான் நீங்க இங்க போங்கன்னு சொன்னாரு. எப்படி பண்ணாங்க? இவர் ஐபிஎஸ் ஆபீசர் பதவியை விட்டு ராஜினாமா பண்றேன், நான் பிஜேபி இணைய போறேன்னு சொல்றாங்க. சொல்லும்போது டெல்லி காங்கிரஸ், டெல்லி பிஜேபிக்கு பரிந்துரை கடிதம் போடுறாங்க. பரிந்துரை கடிதம் போடும்போது அங்கிருந்து கர்நாடக மாநிலத்தினுடைய அன்னைக்கு உள்ள முதலமைச்சர் தலைவரான எடியூரப்பாவுக்கு தகவல் கொடுக்குறாங்க. எடியூரப்பா அதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவர் தமிழ்நாட்டுக்காரரு, கேடர் வேண்டால் உத்தியோகம் வேணா கர்நாடகக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் பேசிக்கு தமிழ்நாடு தான். ஆனால் இங்கே கர்நாடக மாநிலத்தில் பிஜேபி டெவலப் ஆகிடுச்சு, ஆளுங்கட்சியில் இருக்குது. ஆகவே அவருடைய பணிகள் கர்நாடக மாநிலம் தேவையில்லை, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதன் பிறகுதான் எல் முருகன் தலைவராக இருந்த காலத்தில் அண்ணாமலை அவர்களை மாநில துணைத் தலைவராக நியமிக்கின்றார்கள். புரியுதா? ஸோ மாநில துணைத் தலைவராக நியமிச்சு அப்புறம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த நேரத்தில் இவர் வந்து எல் முருகன் சில மைனஸான இடத்தெல்லாம் விட்டு சென்ற சில மைனஸான இடங்களை எல்லாம் அண்ணாமலை போய் பில்லப் பண்றாரு. பில்லப் பண்ணும்போது என்ன பண்ணா, பழைய சித்தாந்தவாதிகள்லாம் பரவாயில்ல, அண்ணாமலை நல்ல செயல்படுறாரு, அண்ணாமலை பக்கம் நோக்கி போகின்றார்கள். அதன் பிறகு அவர் வந்து மாநில தலைவர் ஆகிறாங்க. மாநில தலைவர் ஆகும்போது இது ஒரு திரும்பவும் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது தனி மனித புகழ்ச்சி கிடையாது என்பது நீங்க புரிஞ்சுடுங்க. அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். ஆர்எஸ்எஸ் உடைய மோகன் பகவத் அடிக்கடி அதான் சொல்லுவார். ஆகவே இங்கு வந்து அவருடைய பீரியட் முடிஞ்சு போச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. தேர்தலில் அதிமுக என்ன சொல்லுது? அண்ணாமலை தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம் சொல்றாங்க. அப்படி என்றால் தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்க வேண்டும். அப்போ அதிமுக ஏற்கனவே 2024 கூட்டணி வைக்கல, தனியாக நின்னாங்க.
அந்த தனியாக ஏடிஎம்கே நிற்கிறதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு ஏடிஎம்கே காரங்க சொன்னாங்க. அதன் பிறகு அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக நியமிச்சாங்க. புரியுதா? இப்போ நயினார் தலைவராக பண்ணும்போது இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலைக்கு அவருடைய செல்வாக்கு ஒன்றும் பெருசாக குறையல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எல்லா பத்திரிகையிலும் பேட்டி கொடுக்குறாரு, டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, பிஜேபியுடைய ஒரே நாடு நாளிதழையும் அவருடைய பேட்டியெல்லாம் வந்துட்டா இருக்குது. அதனால அவருக்கு எங்கேயும் குறைய வைக்கவில்லை. ஆனால் அவர் தலைவர் இல்லை என்று நிலைப்பாடு. ஆகவே தலைவர் இதுக்கு முன்னாடி அவர் வைத்துக்கிட்டு இருந்த பதவியும் சரி, இப்போ அவர் நயனா நாகேந்தர் வச்சிட்டு இருக்க அந்த பதவி வந்து வெங்காய பதவின்னு கூட பேசியிருந்தாரு. சரி, இல்ல அது எப்படின்னா, இப்போ அப்படி உங்க வேலை வச்சிருக்கோம் வெங்காய பதவி. சரி, ரைட்டு சார், பதவி என்னங்க வெங்காய பதவின்னு அண்ணாமலை சொல்றாரு, வச்சுட்டேன் சொல்லியிருக்காரு, சொன்னாரு, வச்சுடுவோம். அப்படி சொல்லலையே அவரு. பிஜேபியோட மாநில தலைவர் பதவி, பிஜேபி மாநில தலைவர், அதுனா ஒரு வெங்காய பதவி, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னாரு. ரைட். இது அவருக்கு பதவி போக போகுதுன்னு அவருக்கே தெரியும். அவரை மாத்த போறான்னு அவருக்கு தெரியும். அதன் பிறகுதான் அவர் அந்த வார்த்தையை விட்டாரு. மாத்தினதுக்கு அதான் சார், அதனாலதான் அந்த வார்த்தையை விட்டாரு. அதே நேரத்துல நீங்க தலைவரா இருந்தனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அண்ணாமலை என்ற பெயர் எல்லாருக்கும் தெரியுது. புரியுதா இல்லையா? அப்போ சாதாரண இப்போ நான் உங்களை மாதிரி தொலைக்காட்சியில் பேசும்போது என்ன எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அண்ணாமலை எப்படி ஐபிஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இல்லை, தலைவராக வந்தப்பறம் தான் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு தெரியுது. ஆகவே தனி மனித புகழாரம் இந்த கட்சிக்கு கூடாது. ஆகவே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா என்பது அவர் தான் தீர்மானிக்கணும். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுகின்றேன், இந்த பாஜக கட்சியிலிருந்து முதலமைச்சர் பதவியெல்லாம் வைத்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கல்யாண் சிங், மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் உமா பாரதி, குஜராத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கோஸ்பாய் பட்டேல், சுந்தர் சிங் வகேலா, கர்நாடகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் எடியூரப்பா போன்ற தலைவர்கள் எல்லாமே பிஜேபியிலேருந்து விலகி சண்டையை போட்டு தனி கட்சி ஆரம்பித்தாங்க. கம்பெனி செல்ஃப் எடுக்கலை, கம்பெனி போனியாகலை. ஆகவே கடந்த கால கசப்புகள் எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆகவே பாஜகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் கரையேறிய வரலாறு இதுவரையும் கிடையாது. வெளியே போனார்னா இவர் கரையேற மாட்டார். நான் அதை சொல்லலையே, நான் அப்படி சொல்லலையே. அப்படித்தானே சொல்றீங்க சார். நான் பிஜேபியிலிருந்து வெளியில் சென்றவருடைய வரலாறு என்ன? எல்லோரும் முதலமைச்சர் பதவி இருந்தவர்கள், பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள், அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்தார்கள், பிஜேபி விமர்சித்தார்கள், இது காங்கிரசுடன் கூட்டணி சென்றார்கள். ஆனா என்ன கூட்டணி சென்று வெளியில் வந்தாலும், முட்டி மோதி வெளிவந்தாலும் கடைசியில் அவர்கள் அத்தனை பேரும் சைவராக தான் இருந்தார்கள். சைவருக்கு முன்னால் நம்பர் இல்லை. இங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாருங்க, தேசியவாத காங்கிரஸ் நம்முடைய அஜித் பவார் வந்தார், சிவசேனாலிருந்து ஏக்நாத் ஷிண்டே வந்தார். அன்று ரெண்டு கட்சியும் கடந்த தேர்தலில் டூப்ளிகேட்டாக இருந்தன. நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பிறகு டூப்ளிகேட் ஒரிஜினல் ஆகின. இது காலத்தின் கட்டாயம் என்பதல்ல, காலத்தின் சூழ்நிலை என்பதல்ல. அந்தந்த மாநிலத்தில் மக்கள் எடுக்கக்கூடிய முடிவும் கூட்டணிக்கான ஒரு கட்டமைப்பு தான் அதுக்கு காரணம் என்பதை உங்கள்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா, நிச்சயமா. நீங்களும் அவர் பிஎல் சந்தோஷ் அவர் பேசின ஒரு விஷயத்த விரயமா இருக்கட்டும், அண்ணாமலையோட தனி கட்சி விவகாரமாக இருக்கட்டும், இதை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.